Hi friends, welcome back to my channel Cook with Swami and Craft Talks. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முட்டையோட வெள்ளை கருவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். வெள்ளை மட்டும் போதும், மஞ்சள் சேர்த்துறாதீங்க. ரொம்ப சூப்பராக சில்லி வீட்டிலே பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ 65 மசாலா சேர்த்துக்கலாம். 65 மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ கார்ன் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன் மாவு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. மெயின் இது தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அரை லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அதோட கொட்டையை எடுத்துடலாம். ஏன்னா அது இருந்துச்சுன்னா கசப்பு தன்மை வரும். அதனால் கொட்டையை எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட லெமன் ஜூஸ் எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா ஊறி வரணும். இப்போ இது ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரமாக நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சில்லிக்கு நம்ம மசாலாலாம் போட்டு எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வானலில் எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சில்லியை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காஞ்சிடுச்சான்னு பார்க்க கொஞ்சமாக நான் போடுறேன். ஆனால் எண்ணெய் இன்னும் காயலை. எண்ணெய் நல்லா காஞ்சிச்ச அப்புறம் தான் நம்ம சில்லி போடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு சிக்கன் துண்டாக உள்ளே போட்டுக்கலாம் எண்ணெயில். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் கடாய்க்கு எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஒரு பேட்ச் அளவுக்கு நான் சில்லி சேர்த்துட்டேன். அதுவே மேலே எலும்பி வரணும். அது வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சிக்கனை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேலே எலும்பி வந்துடுச்சு பாருங்கள். கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நுர கட்டி வரும். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், அதனால் இந்த மாதிரி நுரையா வருது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் உங்களோட சாய்ஸ் தான், எது வேணுமோ. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு சில்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் முக்கியமான டிப்ஸு. அப்போ தான் நமக்கு சில்லி நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சில்லி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் ஒரு பேட்ச்சு. இப்போ மீதி இருக்கிறத அடுத்த பேட்சாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்சாக சேர்த்து நம்ம சில்லியை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த இது சேர்த்துக்கலாம் ஒரு பீஸாக. ஃபுல்லாக வச்சுட்டோன்னா எண்ணெய் கரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போவுமே சிக்கன் போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சிக்கன் எல்லாமே ஒரே மாதிரியும் நல்லா செவந்து வரும். நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், சில்லி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு செகண்ட் பேட்சும். இப்போ இதையுமே நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயை வடிச்சிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் ஒர்க் பண்ணுறான்னா தான் இந்த சீக்ரெட் எனக்கு சொன்னாங்க. அதுலேருந்து சில்லி ரொம்பவே சூப்பராக வந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்லாம் சில்லி நல்லாவே வராது. அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் பண்ணணும், ஆனால் எனக்கு சில்லி மட்டும் சரியாகவே வரமாட்டேது சொன்னதுக்கப்புறம் இந்த டிப்ஸ்லாம் அந்த அண்ணா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சில்லி போட்டப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த பேட்சும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதுவுமே நல்லா செவந்து வரணும். ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலே சில்லி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அடுத்த பேட்சும் சில்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதுவுமே நம்ம வேறு இது பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சில்லியை சேர்த்தாச்சு. கடைசியாக நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலையும் பொரித்து அந்த சில்லி கூடயே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அதுக்கு சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆல்ரெடி நான் சிக்கன் பிரியாணி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் தரேன். இப்போ சூப்பரான சில்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.